வருஷத்துல வந்திருக்கோம். பக்கத்து வருஷம் இத சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். கற்றுக்கொண்டு வாங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க. புது வருஷத்துல முதல் ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. அதாவது என்ன, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ரைட் தானா? இப்ப நம்ம இஸ்ரவேலா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்னும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் கையில கயிறு, காலில் கயிறு, அப்புறம் கழுத்துல அகாரமான கயிறு. நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. உங்கள் வாழ்வு செழிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு விடாதீங்க. அதுதான் ஆமென். ஏன்னா வேதம் எனக்கு வெளிச்சமாய், வேதத்தை மறந்துடாதீங்க. சரிதான்? வந்திருக்க எல்லாத்துக்கும் புது வருட நல் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். சோதரம் சந்தோஷமா இருக்குமே. புது வருஷம் நல்ல சந்தோஷம். ஆமென். ஏசப்பான்னு சொல்லிட்டா நமக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தாங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமென். எல்லாம் சந்தோஷம் பண்றாங்க. கேட்ட சதீசில் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு நன்மையாய் தர செய்ய போறார். ஹல்லேலூயா. நல்லா துதிச்சு ஜெபிக்கிறவங்களுக்கு ரெட்டிப்பான தர போறார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பானன்னா உலக நன்மை இல்ல, ஆவிக்குரிய நன்மைகள். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ரெட்டிப்பான நன்மை இருக்கும். செபிக்காம அசால்ட்டா இருக்கிறவங்க தேவன் பெருமை கையாள போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடி வாங்காம இருக்கணும்னா இந்த வருஷத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. மொத்தம் நீதிமொழியில் எடுத்துக்கணும் 31 அதிகாரங்கள் இருக்கு. இந்த மாசத்தின் நாட்கள் 31 நாள். ஆமென். வாலிப பிள்ளைங்க எல்லாருமே நீதிமொழிகள் படிச்சு அதன்படி நடக்க கத்துக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வீட்லையும் நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சொல்றோம், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஆமென்.